உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. 2 ஆண்டுகள் தடைகளை தாண்டி வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு காளைகள் இன்று சீரிப்பாய இருக்கின்றன. இது பற்றி களத்தில் இருக்கும் செய்தியாளர் செந்தலை பெருமாளிடம் கேட்கலாம். செந்தலை பெருமாள், ஜல்லிக்கட்டு போட்டிகள் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? இதற்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க? மணிமாறன், அதாவது 2 வருடங்களுக்கு பிறகு மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டானது இன்னும் அதாவது 8 மணி சுமார் சரியாக 8 மணி அளவில் துவங்க இருக்கிறது. இந்த உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்காக கிட்டத்தட்ட இதுவரை இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 950 மாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 1650க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மருத்துவ செக்கப்பிற்கு பிறகு, மெடிக்கல் ஸ்கிரீனிங் என்று சொல்வார்கள், அந்த செக்கப்பிற்கு பிறகு எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பல்வேறு பரிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஆல்டோ கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள், 5 வாகனங்கள், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது விதிகளுக்குட்பட்டு முறையாக விளையாடும் மாடுபிடி வீரர்களுக்கும் அதே போல உள்ளே களமாடும் மாடுகளுக்கும் அந்த பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் ஏராளமான 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் ஒரு அதிகாலை 2 மணி அளவிலேயே கூடிவிட்டார்கள், பார்வையாளர்களாக கூடியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜல்லிக்கட்டிற்கு முக்கிய காரணமாக மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்த இளைஞர்கள், மாணவர்களுக்கு என்று தனியாக ஒரு கேலரி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கேலரி, பத்திரிகையாளருக்கான கேலரி, விஐபி கேலரி என்று பல்வேறு கேலரிகள் இருக்கின்றன. இது மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை, காவல்துறை மட்டும் இல்லாமல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை என்று கிட்டத்தட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் அங்கே குழுமியிருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு என்று 17 மருத்துவ குழுக்கள் செயல்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மேலும் தொடர்ந்து அவர்களுக்கு ஏதேனும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் இங்கிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தீயணைப்பு வாகனங்கள் என மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட உலக அளவில் இருந்து ஏராளமானோர் இங்கே குழுமியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எப்போதுமே ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பதற்கு சற்று முன் மட்டுமே கூட்டம் வருவது வழக்கம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஒரு ஜல்லிக்கட்டு என்பதால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை 3 மணியிலிருந்து கூட வந்திருக்கிறார்கள். மணிமாறன். சிந்தலை பெருமாள், இன்று நடைபெறும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் எத்தனை காளைகள் சீரிப்பாய உள்ளன? இதுவரைக்கும் எத்தனை காளையர்கள் இதற்காக முன்பதிவு செய்திருக்கிறார்கள்? அதாவது காளைகள் 950 காளைகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் மாடுபிடி வீரர்கள் 1600க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பதிவுகள் எல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட இறுதிக்கட்ட பரிசோதனை என்று ஒன்று இருக்கிறது. அந்த இறுதிக்கட்ட பரிசோதனையில் மாடுகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அதாவது தகுதியான அந்த விதிகளுக்குட்பட்ட மாடுகள் இருக்கின்றனவா, அது சரியான வயதாக இருக்கின்றனவா, நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனவா என்றெல்லாம் பரிசீலிப்பார்கள். அதே போல் மாடுபிடி வீரர்களுக்கும் பல்வேறு வகையிலான அந்த விதிமுறைகள் கடைபிடிக்கிறார்கள் மருத்துவர்கள். அவர்கள் ஏதேனும் மது அறிந்திருக்கிறார்களா அல்லது வேறேனும் உடல் தகுதி இருந்திருக்கிறார்களா என்பதெல்லாம் ஆய்வு செய்த பிறகு அவர்கள் களம் இறக்கப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட அதாவது இன்னும் இப்போது மாடுகளுக்கான செக்கப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு ஆரம்பித்து விட்டது. அதேபோல் வீரர்களுக்கான அந்த மருத்துவ சிகிச்சையும் ஆரம்பித்து விட்டது. இந்த பணிகள் எல்லாம் முடிந்து இந்த ஸ்கிரீனிங் என்று சொல்லக்கூடிய இதை முடிந்ததற்கு பிறகு எத்தனை பேர் உள்ளே களம் இறங்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படியும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 100லிருந்து 150 வீரர்கள் களத்தில் இறக்கி விடப்பட்டு அவர்கள் 1 மணி நேரம் பிறகு அடுத்த 150 பேர் விடுவார்கள். இப்படி அதாவது சுழற்சி முறையில் வீரர்களை உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுக்கு முன்பு இல்லாததை போல் இப்போது என்னவென்றால், ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பு அனைத்து வீரர்களும் தாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். என்னவென்றால், அரசு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை கலந்து கொள்கிறோம், எந்த விதிமீறல்களுக்கும் நாங்கள் உட்பட மாட்டோம் என்றெல்லாம் பல்வேறு உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்ட பிறகே அவர்கள் இந்த களத்தில் இறங்கி விளையாட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஏராளமான கூட்டம் இங்கே இந்த உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் களை கட்டியிருக்கிறது. சிவரஞ்சனி.